ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பிஜிமா. நீல நிற கடல் அலைகள் கரையை தொட்டு செல்லும் ஒரு அழகான மீனவ கிராமத்தில் கதிர் என்பவன் வாழ்ந்து வந்தான். மற்ற மீனவர்கள் மீன் பிடிப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்த போது கதிர் மட்டும் கடலின் ஆழத்தில் மறைந்துள்ள ரகசியங்களை தேட விரும்பினான். அவனது படகு மற்றவர்களை விட தூரமாக செல்லும். அவனது கண்கள் எப்போதும் அடிவானத்தையே பார்த்து கொண்டிருக்கும். கடலுக்கு அடியில் ஒரு பெரிய முத்து இருப்பதாக அவன் தாத்தா சொன்ன கதையை அவன் ஆழமாக நம்பினான். அந்த நம்பிக்கையே அவனை ஒவ்வொரு நாளும் கடலுக்குள் இழுத்து சென்றது. ஊர் மக்கள் அவனை பார்த்து வீணாக அழைக்கிறான் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் கதிர் எதற்கும் செவிசாய்க்காமல் தன் தேடலை தொடர்ந்தான். ஒரு நாள் கடல் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் வானம் திடீரென நிறம் மாறத் தொடங்கியது. கதிர் தனது படகை ஒரு பாறையின் அருகே நிறுத்திவிட்டு கடலுக்குள் குதித்தான். ஆழமாக செல்ல செல்ல வெளிச்சம் குறைந்து இருள் படர தொடங்கியது. ஆனாலும் அவனது தைரியம் குறையவில்லை. அவன் மூச்சை பிடித்து கொண்டு இன்னும் ஆழமாக சென்றபோது அங்கே ஒரு விசித்திரமான ஒளி தெரிவதை கண்டான். அந்த ஒளி ஒரு பெரிய சிப்பியின் உள்ளே இருந்து வருவதை அவன் உணர்ந்தான். அதை தொட முயன்றபோது பலமான நீரோட்டம் அவனை தள்ளிவிட்டது. அவன் நிலைகுலைந்தாலும் விடாமல் மீண்டும் அந்த ஒளியை நோக்கி நீந்தினான். அந்த சிப்பியை அவன் நெருங்கிய போது அதன் பிரம்மாண்டம் அவனை வியக்க வைத்தது. அது பல நூறு ஆண்டுகளாக அங்கே மறைந்திருந்தது போல தெரிந்தது. கதிர் மெதுவாக அதன் மேல் கை வைத்தபோது சிப்பி மெல்ல திறக்க ஆரம்பித்தது. உள்ளே ஒரு பெரிய முத்து ஜொலிப்பதைக் கண்டு அவன் கண்கள் மின்னின. அந்த முத்தை பார்த்த பெருமிதத்திலேயே அவனது பல வருட உழைப்புக்கு பலன் கிடைத்து விட்டதாக அவன் நினைத்தான். ஆனால் அந்த முத்தை சுற்றி பல சிறிய மீன்கள் விளையாடி கொண்டிருந்தன. அந்த முத்தை தான் எடுத்து சென்றால் அந்த மீன்களின் வாளிடம் அழிந்துவிடும் என்று அவன் யோசித்தான். கதிர் ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அவனது வறுமையும் அவனது குடும்ப சுமைகளும் அவனது நினைவுக்கு வந்தன. அந்த முத்தை விற்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் செல்வந்தனாக வாழ முடியும். ஆனால் இயற்கை தனக்கு காட்டிய இந்த அழகை அழிக்க அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. அவன் அந்த முத்தை தொடாமல் அப்படியே விட்டுவிட்டு மேலெழும்ப தீர்மானித்தான். அவன் மீண்டும் படகை நோக்கி நீந்தும் போது அவன் எடுத்த அந்த முடிவு அவனுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. சுயநலத்தை விட பொதுநலம் மேலானது என்பதை அவன் அன்று உணர்ந்தான். அவன் படகிற்கு வந்தடைந்த போது ஒரு பெரிய புயல் கிளம்ப தயாராக இருந்தது. கதிர் வேகமாக துடுப்புகளை போட்டு தப்பித்து கரை சேர முயன்றான். அலைகள் மலை மேல் எழும்பி அவனது படகை தூக்கி எறிந்தன. அவன் பயப்படாமல் தன் முழு பலத்தையும் திரட்டி போராடினான். புயலுக்கு நடுவே அவனுக்கு அந்த முத்தின் ஒளி வழிகாட்டுவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவன் காயங்களுடன் கரையை வந்தடைந்தான். அவனது படகு சேதமடைந்திருந்தது. ஆனால் அவனது உயிர் பிழைத்திருந்தது. ஊர் மக்கள் அவன் வெறும் கையுடன் வந்ததைக் கண்டு மீண்டும் பரிகாசம் செய்தார்கள். தேடி சென்ற முத்து எங்கே என்று கேலி செய்தார்கள். கதிர் புன்னகையுடன், நான் முத்தை தேடி சென்றேன், ஆனால் மனித நேயத்தை கண்டடைந்தேன் என்று பதில் சொன்னான். அவன் சொன்னதன் பொருள் யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அவனது முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ் தெரிந்தது. அடுத்த நாள் அவன் மீண்டும் கடலுக்கு சென்றபோது வழக்கத்தை விட அதிகமான மீன்கள் அவனது வலையில் விழுந்தன. இயற்கை அவனது தியாகத்திற்கு பிரதிபலனாக வாரி வழங்கத் தொடங்கியது. நாட்கள் செல்ல செல்ல கதிர் அந்த கிராமத்தின் தலைவராக உயர்ந்தான். அவனிடம் இருந்த செல்வம் பெருகினாலும் அவனது எளிமை மாறவில்லை. அவன் மற்ற மீனவர்களுக்கு கடலை பாதுகாப்பதன் அவசியத்தை புரிய வைத்தான். நாம் கடலை நேசித்தால் கடல் நம்மை ஒருபோதும் கைவிடாது என்று அவன் அடிக்கடி சொல்வான். அவனது வழிகாட்டுதலில் அந்த கிராமம் ஒரு முன்மாதிரி கிராமமாக மாறியது. வறுமையில் வாடிய பல குடும்பங்கள் இப்போது நிம்மதியாக வாழத் தொடங்கின. கதிரின் ஒரு சிறிய முடிவு இவ்வளவு பெரிய மாற்றத்தை தரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. முதுமை காலத்தில் கதிர் கடற்கரையில் அமர்ந்து அந்த பழைய நாட்களை நினைத்து பார்த்தார். அந்த முத்து இப்போதும் கடலின் ஆழத்தில் பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் அவருக்கு மகிழ்ச்சி இருந்தது.
அவர் தேடிய முத்து கையில் கிடைக்கவில்லை என்றாலும் அவரது மனதில் ஒரு பெரிய நிம்மதி முத்தாக விளைந்திருந்தது. உண்மையான வெற்றி என்பது பொருள்களை அடைவதில் இல்லை, சரியான பாதையில் நடப்பதில்தான் இருக்கிறது. அவரது கதை அந்த ஊரின் சன்னதியினருக்கு ஒரு பாடமாக சொல்லப்பட்டது. கதிர் மறைந்தாலும் அவனது புகழ் அந்த கடல் அலைகளைப் போலவே என்றும் ஓய்வதில்லை. வாழ்க்கையில் நாம் எதை அடைகிறோம் என்பதை விட எதற்காக போராடுகிறோம் என்பதுதான் முக்கியம். தியாகம் என்பது நஷ்டமல்ல, அது எதிர்காலத்திற்கான ஒரு பெரிய முதலீடு என்பதை மறவாதீர்கள். புறக்கண்கள் தேடும் பொருளை விட அகக்கண்கள் உணரும் அமைதியே உண்மையான செல்வம். தியாகம் என்பது ஏதோ ஒன்றை இழப்பதல்ல, மேன்மையான ஒன்றை பெறுவதற்கான தொடக்கம். நம் கையில் கிடைக்கும் லாபத்தை விட நம் செயலால் பிறருக்கு கிடைக்கும் நன்மையே நிலைத்து நிற்கும். கடலின் ஆழம் எப்படி ரகசியங்களை வைத்திருக்கிறதோ அப்படியே பொறுமையின் ஆழம் வெற்றியை வைத்திருக்கிறது. உலகம் உங்களை கேலி செய்தாலும் உங்கள் லட்சியத்தின் மீதான நம்பிக்கை ஒருபோதும் தளரக்கூடாது. சுயநலம் இல்லாத ஒரு சிறு முடிவு ஒரு சமுதாயத்தையே மாற்றும் வலிமை கொண்டது என்பதை மறவாதீர்கள். அலைகள் மோதினாலும் அசையாத பாறையைப் போல துன்பங்கள் வந்தாலும் துணிச்சலுடன் எதிர்த்து நில்லுங்கள். தேடி சென்ற முத்து கிடைக்காவிட்டாலும் நேர்மையான பாதையில் நடந்த திருப்தியே வாழ்வின் பெரிய வெற்றி. இயற்கை தனக்கு அளிக்கும் பரிசை விட இயற்கையை பாதுகாக்கும் நேர்மையே ஒரு மனிதனை உயர்த்தும். காலத்தால் அழியாத புகழ் என்பது நாம் சேர்த்த சொத்தில் இல்லை, நாம் மற்றவர்களுக்கு செய்த உதவியில் மட்டுமே இருக்கிறது. கடற்கரை மணலில் அமர்ந்து மறையும் சூரியனை பார்த்து கொண்டிருந்த கதிர் தன் வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய சாதனை அந்த முத்தை எடுக்காமல் விட்டதுதான் என்பதை மீண்டும் ஒரு முறை ஆழமாக உணர்ந்தான். ஒருவேளை அவன் அன்று அந்த முத்தை எடுத்திருந்தால் அவனது வறுமை நீங்கியிருக்கும். ஆனால் அவனது மனசாட்சி என்றென்றும் குற்ற உணர்வால் வாடியிருக்கும். இன்று அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு சிறுவனும் கதிரை பார்த்து ஒரு வீரனைப் போலவும் ஒரு வழிகாட்டியாகவும் மதிப்பது அவன் சேர்த்த கோடிக்கணக்கான பணத்தை விட மேலானது. வானத்தில் நட்சத்திரங்கள் மெல்ல தெரிய ஆரம்பித்த வேளையில் கடலின் ஆழத்தில் இப்போதும் அந்த முத்து யாருக்கும் தெரியாமல் ஜொலித்து கொண்டிருப்பதை அவன் கற்பனை செய்து பார்த்தான். அந்த ரகசியம் அவனுக்கும் அந்த கடலுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு புனிதமான ஒப்பந்தமாக அவனுக்கு தோன்றியது. இயற்கை தனக்கு வழங்கிய அந்த பாடத்தை அவன் வரும் தலைமுறைகளுக்கு கடத்த தயாரானான். அவன் மெதுவாக எழுந்து தன் வீட்டை நோக்கி நடந்தபோது அவனது நிழல் அந்த பரந்த கடலில் ஒரு மாபெரும் வெற்றியாளனின் நிழலாக தெரிந்தது. அவனது ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையையும் நேர்மையையும் அந்த மண்ணில் ஆழமாக பதித்து கொண்டே சென்றது. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோல சந்திப்போம். பாய்.